வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் ராஜ். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வர சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமலஹாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிற்க போகிறதில்ல, எங்களுடைய முழு சப்போர்ட்டும் டிஎம்கேக்கு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். நீங்கள் 2021 எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிங்க? உங்களுடைய தொண்டர்கள் எதுக்காக உங்கள் பின்னாடி வந்து நின்றாங்க? டிஎம்கேவை தோக்கடிக்கணுன்றதுக்காக தானே வந்தீங்க. எதுக்காக நீங்கள் டார்ச் லைட் எடுத்து டிவி அடித்து உடைச்சிங்க? ஊழல்வாதத்தை ஒழிச்சுக்கிட்டு நல்ல ஒரு ஆட்சி அமைக்கணுன்றது தானே வந்தீங்க. இப்போ யார் பின்னாடி நின்றுட்டு இருக்கீங்க? நீங்கள் டிஎம்கே கூட சேர்ந்தது கூட நான் தப்பு சொல்லலை. ஆனால் இந்த எலெக்ஷனில் ஒரு தொகுதியில் கூட நிற்க மாட்டேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் வருத்தமாக இருக்குது. என்ன வருத்தம்னா, உங்களை நம்பி இருந்தாங்களே உங்கள் தொண்டர்கள், அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? உங்களுடைய சுயநலத்துக்காக ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக உங்களை நம்பி இந்த தொண்டர்களுக்கு ஒரு 5 தொகுதி கூட உங்களால் வாங்கி தர முடியும்னா, நீங்களாம் என்னத்துக்கு ஒரு கட்சி தலைவராக இருக்கீங்க? நீங்கள் பெசட்டாக இந்த கட்சியை கலைச்சிட்டு முழுவதுமாக டிஎம்கேல இணைஞ்சிடலாம்ல. எதுக்காக உங்கள் தொண்டர்களை அப்படி ஏமாற்றிட்டு இருக்கீங்க? நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களை கம்பேர் பண்ணுறப்ப ரஜினி சார் எவ்வளவோ மேலே. அவர் தன்னுடைய உடல் நலத்துக்காகவும் தன்னுடைய ரசிகர்களின் நலனுக்காகவும் கட்சியிலேருந்து விலகிட்டார். ஆனால் நீங்கள் உங்களுடைய சுயநலத்துக்காகவும் உங்கள் தொண்டர்களை பயன்படுத்திக்கிட்டு இப்படி கேவலமாக கீழ்த்தரமாக நடந்துகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் காலம்தான் உங்களை பார்த்து பதில் சொல்லும்.